திரு ராஜீவ் காந்தி பிரதமரே இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி என்ன வேணும்? இதை வரவேற்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவுடைய அரசியல் சட்டம் என்பது உலகில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டங்களில் மிக நீண்ட நெடிய விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு எழுத்து வடிவில் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். பல நாடுகளில் எழுதப்படாத அரசியல் சட்டம் இருக்கிறது. இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தை எழுதி முடித்த பின்பு அன்றைய ஆர்எஸ்எஸ்காரர்கள், அன்றைய மதவாதிகள், மத பயங்கரவாதிகள், இன்று மதம் என்று துடிப்பவர்களெல்லாம் அதில் எல்லளவும் அவர்களுக்கு சொந்தம் இல்லை, ஆர்வம் இல்லை. அவர்களெல்லாம் ஈவன் ரிலிஜியன் டெரரிஸ்டாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அன்றைய ஜனநாயகவாதிகள் கூடி விவாதித்த போது எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் தேவையின்பால் திருத்தம் வந்தால் என்ன செய்வது என்கிற கருத்து வந்தது. அப்போ அன்னைக்கு இருந்த பல பேர் இது ஒரு புனிதமான ஒன்று, இதை திருத்த முடியாது என்று சொன்னார்கள். முதல் திருத்தத்துக்கு வித்திட்ட தமிழ்நாடு ஏறத்தாழ 6 மாத காலம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட திராவிட இயக்கங்களும் பொது உடைமை இயக்கங்களும் பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வேலைவாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு இருக்கிறது, கல்விக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று 6 மாத காலம் போராடினோம். சென்னைக்கு வந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் ஐ ஆம் ஆல்சோ பேக்வேர்ட், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார் பெருமரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். முதல் திருத்தம் அப்படி வந்தது. இந்தியாவிற்கு அத்தனை திருத்தங்களும் ஏதோ ஒரு போராட்டத்தின்பாலோ, ஒரு தேவையின்பாலோ, ஒரு கோரிக்கையின்பாலோ இல்லை என்றால் நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லை ஆலோசனையின்பால் வந்திருக்கிறது. இப்போது வந்திருக்கக்கூடிய 130வது திருத்தம் என்பது எந்த ஆலோசனையில், எந்த நீதிமன்ற உத்தரவில், எந்த பொதுமக்கள் கோரிக்கையில், எந்த எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில், எந்த ஆளுங்கட்சிகள் கோரிக்கையில் வந்தது? அத்த ராத்திரியில் ஒரே நாளில் தீர்மானித்து, நாக்பூரில் தீர்மானித்து இந்தியாவுடைய டெல்லியில் பேச முடியும்னா இதுதான் ஜனநாயக விரோத போக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் வேண்டாம் என்கிற வாதம் என்பது வேறு. ஆனால் இதற்கான தேவை எப்படி வந்தது? இன்னைக்கு திரும்பும்போது சொன்னது போல் வாக்கு திருட்டு குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதே திராணியோடு தெம்போடு எதிர்கொள்ள வேண்டிய ஆளுங்கட்சி, அந்த தொகுதியில் வென்றவராக சொல்லப்படுபவர்கள் இது குறித்து பேசியிருக்கப்பட வேண்டும். இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதியை குறிப்பிட்டு இந்த தொகுதியில் அப்படி இருக்குன்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னு சொன்னோம். வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார், பதில் சொல்லலை. அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற திருத்தம் என்பது எப்போது யாரால் விவாதிக்கப்பட்டது, யாரால் கோரிக்கை வைக்கப்பட்டது, எந்த அமைப்பால் போராடப்பட்டது, இல்லை எந்த நீதிமன்றத்தில் இது கேள்வி வைக்கப்பட்டது, அது ஒன்று விளக்கப்பட வேண்டும். தேவைதான் அரசியல் திருத்த முடியும் ஒன்று. இன்னொன்று, அரசியல் சட்ட அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த நீங்க சொல்ற கேட்டகரியில தான் ஒரு பில்ல கொண்டுட்டு வரணுங்கிறது மேண்டேட்டரி. அரசியல் சட்டத்தை பற்றி தெரியாதவர்கள், அதன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், அது குறித்து எவ்வித ஆர்வம் இல்லாத பாஜக காரர்கள் வேண்டாம் அதை சொல்லலாம். இது பிரதமர் மோடியோட மூலையில் உதிச்சிட்டாலாம் கொண்டு வர முடியாது. இந்த நாட்டுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய, நாட்டு ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, இல்லைண்டா அரசியல் சட்ட சரத்து 35 இருக்கிறவங்க ஒரு பில்ல கொண்டுட்டு வரலாம். அரசியல் சட்ட திருத்தம் என்பது வேறு. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திருத்தத்தை கொண்டு வருவார். நீங்க தனிப்பட்ட ராஜீவ் காந்தி ஒரு பில்லை கொண்டு வருவது என்பது வேறு. ஒரு அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக கொண்டு வருகிற திருத்தம் என்பது மிக முக்கியமான திருத்தம். இதுவும் விவாதிக்கப்படும், உறுதியாக இது குப்பைக்கு எரியப்படும் என்பது வேறு. நாங்கள் கேட்பது ஏன் இதை கருப்பு நாள் என்று சொல்கிறோம் என்றால், இந்தியா என்பது இந்த டெமோக்ராட்டிக், இந்த ஜனநாயகம் என்பது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். பிரதம அமைச்சர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், ஆளுநர் என்று இருக்குது. இவர்கள் உடனே சொல்கிறாங்க நாங்கள் பிரதமர் மீது, எங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரதமர் மீது என்ன, உள்துறை அமைச்சர் மீது என்ன, அதெல்லாம் பொம்மை பதவி என்று நீங்கள் சொல்வீர்கள். உங்களுக்கு நாக்பூருடைய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரே இலக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி மோடியா அமித்ஷாவெல்லாம் கணக்கில் உங்களுக்கு. அந்த இடத்தில் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற ஹிட்லருடைய பாசிச ஆட்சியை கொண்டு வருவது, இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி காலில் போடுவது, ஒற்றை ஆட்சி ஒரே கட்சி, அவர்களுக்கு அதுதான். நீங்க அப்படி வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு சர்வாதிகார போக்குல கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இப்ப ஜேபிசிக்கு இதை அனுப்பிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு ஜேபிசி இன்னைக்கு விவாதம் என்னவாக இருந்திருக்க முடியும்? இன்னைக்கு விவாதம் இந்த தேர்தல் கமிஷனுடைய அலிகேஷனாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் ஆரம்பிச்சார். அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு திசை திருப்பல். இல்ல, திசை திருப்பல் மட்டுமல்ல, இங்க ஒரு கண்ணி வெடியை போச்சு வச்சுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்றது, அடுத்து எப்பனாலும் வெடிக்கி. இவர்கள் நோக்கம் ஜனநாயகத்தை சீர்படுத்துவதல்ல, அதற்கு மாறாக அரசமைப்பு சட்டம் மாண்புகள் மீது தாக்குதல் நடத்துவது. பாஜக அரசு பொறுப்பேற்ற பின்பு காமன் சிவில் கொடுத்து விவாதிக்கப்பட்டது.
அதுவரை வாதிக்கப்படாத குடியுரிமை சட்டம் குறித்து வாதிக்கப்பட்டது. அதுவரை வாதிக்கப்படாத ராஜீவ்காந்தி ஒருவேளை காதர் பாசான் என்றோ, ராஜீவ்காந்தி ஒருவேளை நான் ஒரு ஹிந்து பிலீவராக இருந்து ஒரு இஸ்லாமியர் தற்காவில் எனக்கு பிடிக்கும் என்பதற்காக பீர் முகமது என்று பெயர் வைத்தோம் என்றால் என்னுடைய ஆடைகளை கலட்டி நீங்கள் யார் என்று பரிசோதிக்கிற தேசபக்தி வேஷம் நடக்குது. அப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இங்கே கேள்வி செய்யப்பட்டது. இந்தியாவோட இறையாண்மை குறித்து கேள்வி வைக்கப்படுகிறது, மாநில உரிமை குறித்து கேள்வி வைக்கப்படுகிறது. வெக்கம் இல்லாமல் ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்தை ஆளுநர் நிறுத்தி வைக்கலாமா என்று நீதிமன்றம் இன்னைக்கு கேட்குதுன்னா அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்படி அரசியல் சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற வேலையை பாஜக செய்கிறது. அதனால தான் கருப்பு நாளுங்க. நாங்கள் ஒன்னே ஒரு இந்த யோகே சிவாமணியில் கேட்க விரும்புகிறேன், பிரதமரே சேர்த்துட்டு போங்க. இந்த அமைச்சரவையில் 72 அமைச்சர்கள் இருக்காங்க நினைக்கிறேன், 72 அமைச்சர்கள். அது 28 பேர் கிரிமினல் குற்றம் இருக்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? ரெட்ராஃபிக் இதுபடி முன்மையாக முடிவுபடி அந்த 28 யோகே சிகாமணிகளும் ஐயா உங்கள் மேலாம் அலிகேஷன் இருக்கு, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு 28 அமைச்சர் அனுப்ப போறீங்களா? அது சொல்லட்டும். இல்லை, யோகே சிகாமணிக்கு திடீரென்று இவர்களுக்கு யான உதயம். 2014 இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது பெரும் மரியாதைக்குரிய சட்டத்தை இன்று தாக்கல் செய்கிற அமித்ஷா அவர்கள் சொராபுதீனுடைய துப்பாக்கி அந்த என்கவுண்டர்ல குற்றவாளியா இல்லையா? அன்னைக்கு குற்றவாளிகளை பதவி விலகிட்டேன்றாரு. எங்க பதவி விலகினாரு? பதவி ஏற்கிற போது ஒரு குற்றவாளி, அவர் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது குற்றவாளி, அங்க குற்றம் சாட்டப்பட்டது. 13 நாட்கள் அது விசாரணையின் போது நான் பதவி விலகிட்டு உங்க நியாயப்படி உங்க தர்மத்துப்படி நீங்க குற்றச்சாட்டு சொன்னாலே குற்றவாளி தானே? அப்படி குற்றவாளி தானே? யோக்கியம் வர்றா செம்படுத்து உள்ளவை. ஒருவர் யோக்கியம் பேசுகிறார் என்றால், நியாயம் பேசுகிறார் என்றால் நியாயத்திற்பாடு இருக்கணும். யோக்கிய வேஷம் கொடுக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? 14 ஆண்டு காலம் சார் நடந்தா இல்லையா? நீ என்ன சொல்லிருக்கணும்? ஐயா எனக்கு இந்த நாட்டு ஆளுவதற்கு ஆசை இருக்கு, என்னுடைய குற்றச்சாட்டுகளாம் நிரூபித்து விட்டு நான் அமைச்சர் பதவியேற்று உங்களுக்கெல்லாம் யோகிதை இருக்கும்போது யோகி சிகாமணி திரு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு வரல. ஏன் வரல? நீங்க ஒரு கேள்வி வெட்டீங்க. ஏங்க இது எதிர்க்கட்சிக்கும் பொருந்தானு நான் சொல்றேன். ஏன் வரல நான் சொல்றேன், கேக்குறீங்களா? முடிச்சிருந்தேன். தமிழ்நாடு நல்ல உதாரணம். இங்க முன்னாள் வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர், நீங்க வந்து விவாதம் பண்றதுக்கு காமராஜர், இப்படி 9 பேர் மேல குற்ற வழக்கு இருக்கா இல்லையா? நிலுவையில் இருக்கா இல்லையா? முன் ஒரு வழக்கு இருந்தா தான் உள்ள வர முடியும். ஒரு குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கு இருக்குல்ல. நீங்க தான் பெரிய யோக்கியமான அமைப்பு ஈடியாச்ச. ஏன் இங்க எடப்பாடி வீட்டுக்கு போல? எதுக்கு விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போல? ஏன் கண்மூடித்தனமா கூட்டணி பேசுகிற போது மட்டும் எல்லா வீட்டுக்கும் போறீங்க? அந்த அமைப்பின் மீது நம்பகத்தன்மை போயிடுச்சு. நான் கேட்பது, உங்கள் அமைச்சர்கள் இருக்கிற 28 பேரும் பதவியில தயாரா? இன்று யோக்கிய வேஷம் போடுகிற நான், இந்த யோக்கிய சுகாமியிட காட்டிக் கொடுக்கிற அமித்ஷா அவர்கள் பதவி விலகுவாரா? இல்லை பெருமரியாதைக்குரிய இங்க இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் ஊர் முழுக்க போய் நாங்கள் நிலையானவர்கள் சொல்றாங்களே, உங்க நிலையான தேர்தல் வாக்குறுதியை பொய்யுங்கிறேன். 2 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. நீங்க உலகத்தில் எந்த ஜனநாயக நாடும் செய்யாத துரோகத்தை 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் உயரல, உள்நாட்டு உற்பத்தி உயரல, வறுமை ஒழியல, வேலை வாய்ப்பு கொடுக்கல, ஆனாலும் நாடு வளருது. அமெரிக்காவுக்கு நிகரான டாலர் மதிப்பை நாங்கள் வந்தால் குறைப்போம்னு வெக்கமெல்லாம் போட்டு கேட்டீங்களா இல்லையா? ஏன்னா 54 ரூபா கொண்டு விட்டாரு மன்மோகன் சிங், நீங்க 89 ரூபா. நீங்க என்ன பண்ணிருக்க? நீங்க அமெரிக்காவுக்கு நிகரான டாலர் மதிப்பு எங்களால் உயர்த்தம்னு சொல்லிப்பா இல்லையா? இவர்களுடைய கையாளாதனத்தை, இன்னொன்று இவருடைய உயர்ந்த நோக்கம் என்று அவர்கள் சொல்கிற அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்து ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மதம் என்கிற ஹிட்லரின் வாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட பில் தான் இந்த பில். அதனால தான் எங்கள் முதலமைச்சர் இது கருப்பு பில் என்றும் கருப்பு நாள் என்றும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, திரு பாலச்சந்தர், நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியக்கூடிய கடைசி நாள்லயா இந்த மிக முக்கியமான அதிமுக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இந்த சட்டமே ஜனநாயகத்திற்கு எதிரானது, நீதி பரிபாலன முறைகளுக்கு எதிரானது. இன்னொன்று, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் ஒன்றிய அரசினுடைய கட்சியிலேயே எத்தனை பேர் மேல வழக்குகள் இருக்குது? அவர்களெல்லாம் தார்மீக அடிப்படையில் ஐயோ என் மேல வழக்கு இருக்குதேன்னு பதவியை விலகிட்டு போயிடுவாங்களா? ஒருத்தர் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இன்னசென்ட் தானே. அப்போ 30 நாள் அவர்களை விசாரிச்சுட்டு பதவியிலிருந்தும் விலக்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் தீர்ப்பு வருது, அப்போ அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னா அந்த 30 நாள் அவர்கள் விசாரிக்கப்பட்டதற்கு என்ன நீதி, பறிக்கப்பட்ட பதவிக்கு என்ன நீதி? இந்த கேள்விகள்லாம் வருது இல்ல? பானுச்சந்தர், உங்களுக்கு கேக்குதா? ஓகே, அந்த இணைப்பை சரி செஞ்சுட்டு வருவோம். திரு முருகானந்தம், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறீங்களா? ஆமாங்க, சகோதரர் ராஜீவ்காந்தி யோகிய சிகாமணிகளை பற்றி பேசினார். பெரும் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில்
எத்தனை யோகிய சிகாமணிகள் இருக்கின்றார்கள் நான் லிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கங்க. போடுங்க பாப்போம். என்ன பதில் சொல்லணும்? மிஸ்டர் முருகானந்தம், அதனால மிஸ்டர் முருகானந்தம் நீங்க போடுங்க. போடுங்க பாப்போம். யாரு ஆமாங்க மிஸ்டர் முருகானந்தம் லிஸ்ட் போடுங்க, நாங்க போடுறோம். கேக்குற செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜி பற்றி எடப்பாடிங்கிற எடப்பாடி 200 கோடி ஊழல் எடப்பாடி சிபிஐ தடவானா இல்லையா? பதில் சொல்லுங்க. தங்கமணி வேலுக்கு தடவானா இல்லையா? சொல்லுங்க. தங்கமணி தடவானா இல்லையா? யோகேஷ் யாதவ் எடப்பாடியை கூட வச்சுக்கிட்டு யோகேஷ் யாதவ் எடப்பாடியை கூட வச்சுட்டு வெக்கமா இல்ல பேசுறதுக்கு சில செந்தில்களையும் பல பாலாஜிகளையும் இல்ல சில எடப்பாடிகளையும் அப்படிங்கிறதுக்கு சில தங்கமணிகளையும் சில வேலுமணிகளையும் சில கலாராஜிகளையும் சுப்ரீம் கோர்ட் ஒரே வண்டியில் ஏறிட்டு உங்களுடைய அமைச்சரை பார்த்து சொல்றீங்க வெக்கமா இல்ல? உங்களுக்கு யோக்கியமா இல்ல? உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா? ஜாமீன் வேண்டுமா? ஒரே நேரத்துல பேசாதீங்க, அவர் பேசி என்ன விளையாட்டு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்ட நபர்கள் உங்களை அமைச்சரை கேட்டிருக்கின்றார்கள். மிஸ்டர் முருகானந்தம், மிஸ்டர் ராஜீவ் காந்தி, எனக்கு நீதிமான் ராஜீவ் காந்தி, நீங்கள் யாரு? அமைதியா இருக்கிற நீங்க கேளுங்க. நீங்க அமைதியா நீங்க எனக்கு நீதிமான் நீங்க யாரு? ராஜீவ் காந்தி, நீங்க உங்க அரசாங்கத்தினுடைய யோகிய சிகாமணிகளை பத்தி அற்றால் ஒரு பார்ட்டியுடைய ஸ்போக்ஸ்பர்சன் அவ்வளவுதானே? அரசாங்க சகல வல்லமை படைத்த உங்க பாணியில கடவுள்லாம் இல்ல. நீங்க யாரு? சரி ஓகே, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. மிஸ்டர் முருகானந்தம், நீதிமன்றம் சொல்லட்டும் அயோக்கியனா யோக்கியனான்னு. நீங்க யார் சொல்றதுக்கு? நீதிமன்றம் சொல்லட்டும். நீங்க யார் சொல்றதுக்கு? அதே மாதிரி தான் நீங்க யார் சொல்றதுக்கு? நீங்க யார் சொல்றதுக்கு? நீதிமன்றம் சொன்னா கேட்க போறோம். நீதிமன்றம் சொன்னா திருப்பி உங்களை பார்த்து கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க. ஐயா, ஜுடிஷியல் பாடி சொல்லட்டும். உங்கள் மடியிலே கனம் இல்லை என்று சொன்னா இவர் மக்கள் பயிர்வு சட்டத்தின்படி ஆள தகுதி இல்லாதவர். நீதிமன்றம் சொல்லட்டும். அதுக்கு பிரதமர் உள்ளிட்ட அத்தனை நபர்களுக்கு இது பொருந்துன்னு சொல்றோம். ஐயா, அமித்ஷாவுக்கு பொருந்துமான்னு கேக்குறேன். அத்தனை நபர்களுக்கு இது பொருந்தும். தூக்கத்தில் அமித்ஷாவில் இருக்கிற தூக்குனது அமித்ஷாவுக்கு 2014 பொருந்துமா பொருந்தாதா? ஓகே ஓகே, ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் வச்சிட்டீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.